ஸ்ரீ குருபியோ நமஹ. அன்பு நண்பர்களே, வணக்கம். நண்பர்களே, நம்ம இதுவரையிலும் திரேகான சக்கரத்தில் இருக்கிற பல சூட்சமங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இன்றைய பதிவில் நல்லது செய்யக்கூடிய உத்தம திரேகானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, சில பேர் சார் நம்ம ஜாதகத்தில் எல்லாமே லக்னத்தை வச்சு பலன் பார்த்தாதான் பலன்கள் துல்லியமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தில் இருக்கிற பிறந்த நேரம் ஒரு நிமிஷம் முன்ன பின்ன இருந்தாலும் எல்லா பலன்களுமே மாறிடும்னு சொல்கிறாங்களே, எனக்கு தான் பிறந்த தேதியை தவிர நேரம் எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பலனே சொல்ல முடியாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏனெனில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரசன்ன ஆரூட முறைகள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பிரசன்னம் பார்க்கும் அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலன்களையும் அவற்றின் விளைவுகளையும் கூற முடியும். அதுதான் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நம்முடைய வாழ்விற்கும் நாம் செய்த கர்மாவின் அடிப்படையில் உள்ள தொடர்பு. ஆனால் பிரசன்ன சாஸ்திரத்தில் பலன் கூறும் அந்த ஜோதிடருக்கு தெளிவான சிந்தனையும் பிரசன்ன ஜோதிடம் பற்றிய நுணுக்கங்களையும் நன்றாக கற்றுத்தேர்ந்த அனுபவ அறிவு இருக்க வேண்டும். சரி, இதை தவிர வேறு என்ன வழி என்று கேட்டால், ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் இயல்புகளையும் செயல்பாடுகளையும் அவற்றின் காரகத்துவங்களையும் தெளிவாக கற்றுணர்ந்து அவருடைய பிறந்த நாளின்படி ஒவ்வொரு கிரகமும் என்ன தன்மையில் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக உள்ளது, தற்போதைய கோச்சார நிலையில் எவ்வாறு உள்ளன என்பதை வைத்தும் ஓரளவுக்கு கூற முடியும். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரகங்களுடைய பலமும் பலவீனமும் தான் ஜோதிட பலன் அறியறதுல மிக முக்கியமான கருவியா இருக்கும். கிரகங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஜோதிட முறைகள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான முறைகள்ல சொல்லி இருக்கிறபடி பலத்தை கவனிச்சு எல்லாத்தையும் சேர்த்து இறுதியா எந்த கிரகம் அதிக பலத்தோடையும் எது மிக குறைந்த பலத்தோடையும் இருக்குன்னு கணித்து சேர்த்து இறுதியாக பட்டியல் தயார் செஞ்சு வச்சுக்கணும். அதுல கிரகங்கள் அமர்ந்துள்ள ஆட்சி, உச்சம், நீச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், நிஷ்பலம், பார்வைகள், கிரக இணைவுகள், அஷ்டவர்க்க பலம், பல்வேறு வர்க்க சக்கரங்களில் அவற்றின் பலம், அவற்றின் நிலை போன்ற பல நிலைகளில் கிரகத்தின் பலத்தினை நிர்ணயம் செய்யலாம். ஒரே ஒரு பலத்தை மட்டும் வச்சு அது பலமா உள்ளதுன்னு எடுக்கக்கூடாது. இவற்றில் பலத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவினை இந்த உத்தம திரைக்காணத்தில் உள்ள கிரகங்கள் பெறும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம ஜாதகத்து ராசி கட்டத்துடைய ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து நமக்கு பலன் அளிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் துல்லியமாக அந்த பலன்களை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அந்த ராசியை மூணாக பிரித்து அதில் ஒரு பிரிவில் அந்த கிரகம் உட்கார்ந்தா பலன்களில் என்னவெல்லாம் மாறுதல்கள் இருக்கும் அப்படின்றத கடந்த 2-3 வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரோம். இந்த ஒவ்வொரு ராசியுடைய 3 பிரிவுகளை திரேக்காணம்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தோம். அதில் ஆயுத திரைக்காணம், சர்ப்ப திரைக்காணம், 22ஆம் திரைக்காணம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதில் இன்னும் ஒரு படி மேலே ராசி கட்டத்தில் இருக்கிற 36 திரைக்காணங்களில் உத்தம திரைக்காணங்கள் எது எது, அதில் லக்னமும் கிரகமும் இருந்தால் என்னென்ன பலன்களை தரும் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக இன்னைக்கு பார்க்கலாம். நண்பர்களே, பொதுவாக உத்தமம்னு சொன்னால் நல்லதுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சில திரேக்காணங்களில் உத்தம திரேக்காணங்கள்னு ஜோதிட நூல்களில் குறிப்பிட்டு அந்த உத்தம திரேக்காணங்களில் கிரகங்கள் இருந்தால் அவை நமக்கு நல்ல உத்தமமான பலன்களாக தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக உத்தம திரைக்காணத்தில் லக்னம் இருக்க பிறந்தவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இருப்பார்கள், கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், நல்ல அறிவாளியாக இருப்பார், பலர் அரசாங்கத்தில் முக்கிய உயர் பதவிகளை வகிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நம்ம பிறந்த ஜன்ம நட்சத்திராதிபதி உத்தம திரைக்காணத்தில் இருந்தால் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சிறந்த வாழ்க்கை வாழ்பவராகவும் இருப்பார். லக்னம், நட்சத்திராதிபதி இவற்றையெல்லாம் தவிர்த்து ஒருவருடைய லக்னாதிபதி உத்தம திரைக்காணத்தில் அமர்ந்தால் பேரும் புகழும் பெற்று கல்வியில் சிறந்து பொருளாதாரத்தில் நல்ல உயர்நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற நல்ல பலன்களை அந்தந்த பாவாதிபதிகள் உத்தம திரைக்காணத்தில் இருக்கும்போது, அதாவது தனாதிபதி, புத்திராதிபதி, இது போன்ற நல்ல பலன்களை அந்தந்த பாவாதிபதிகள் உத்தம திரைக்காணத்தில் இருக்கும்போது செய்வார்கள். இத்தோடு அந்த கிரகங்களுக்கு உண்டான மற்ற தொடர்புகளையும் ஆராய்ந்து பார்த்து தான்
இதை உறுதி செய்யணும். பொதுவாக எந்த கிரகமும் தனியாக பலன் கொடுக்கறது இல்லை. இப்போ நாம ஜாதக கட்டத்தில் இருக்கிற 36 திரைக்காணங்கள்ல எதெல்லாம் உத்தம திரைக்காணங்கள்னு பார்க்கலாம். நண்பர்களே, நமக்கெல்லாம் அடிப்படை ராசி கட்டத்தில் இதெல்லாம் சரராசி, ஸ்திர ராசி, உபயராசின்னு நல்லா தெரியும். அதுல சரர் ராசிகள்ல, அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரத்துல இருக்கிற 3 திரைக்காணங்கள்ல முதல் திரைக்காணம், அதாவது 0 டிகிரிலேருந்து 10 டிகிரி வரையிலும் இருக்கிற உத்தம திரைக்காணமா இருக்கும். அதே போல ஸ்திர ராசிகள்ல, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பத்துல இருக்கிற 3 திரைக்காணங்கள்ல 2ஆம் திரைக்காணம், அதாவது 10 டிகிரியிலிருந்து 20 டிகிரி வரையிலும் உள்ள திரைக்காணம் உத்தம திரைக்காணமா இருக்கும். அதே போல உபய ராசிகள்ல மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதுல இருக்கிற 3 திரைக்காணங்கள்ல 3ஆவது திரைக்காணம், அதாவது 20 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரையிலும் இருக்கிற திரைக்காணத்துக்கு உத்தம திரைக்காணம்னு சொல்லுவாங்க. இந்த உத்தம திரைக்காணங்கள்ல சாத்வீக திரைக்காணங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உத்தம திரைக்காணங்கள் இருக்கிற கிரகங்கள் எல்லாம் சாத்வீக குணங்களை பெற்று நமக்கு நல்ல பலன்களை தரும்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் ஒரு ராசி கட்டத்துல 12 உத்தம திரைக்காணங்கள் இருக்கும். இவற்றில் அமர்ந்துள்ள கிரகங்கள் சுபத்தன்மை பெற்று ஜாதகருக்கு சுப பலன்களை தருவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இங்க இருக்கிற பட்டியலில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சரராசிகளில் முதல் திரைக்காணமும், ஸ்திர ராசிகளில் 2ஆம் திரைக்காணமும், உபய ராசிகளில் 3ஆம் திரைக்காணமும் உத்தம திரைக்காணங்களாக அமையும்னு இங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 10 டிகிரி விஸ்தீரணம் உள்ள ஒவ்வொரு திரைக்காணத்திலும் 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் 3 டிகிரி 20 கலை இருக்கும். இந்த உத்தம திரைக்காணத்தில் இருக்கிற 3 நட்சத்திர பாதங்கள்ல ஒரு பாதம் மட்டும் வர்க்கோத்தம பாதமாக இருக்கும். பொதுவாக வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் பலமானவைன்னு நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும். அந்த நிலையில உத்தம திரைக்காணத்துல வர்க்கோத்தம பாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அதிக சுபத்துவமான பலன்களை தருவதாக அமையும். இதில் சரராசிகளின் முதல் திரைக்காணமான உத்தம திரைக்காணத்தின் 3 நட்சத்திர பாதங்களில் முதல் நட்சத்திர பாதம் வர்க்கோத்தம பாதமாக வரும். மற்ற 2 பாதங்களை விட அதிகமான சுபத்தன்மையை இந்த முதல் பாதம் பெற்றிருக்கும். இந்த பாதம் சரராசியின் 9 பாதங்களில் முதல் பாதமாக இருக்கும். இதில் அமர்ந்துள்ள கிரகங்கள் அதிக சுபத்துவமான பலன்களை தரும்னு உங்களுக்கு தெரியும். மற்ற 2 பாதங்கள் பரிவர்த்தனை பாதங்களாக அமையும். அதை பத்தி நம்ம அப்புறம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிவர்த்தனை பாதங்கள் வர்க்கோத்தம பாதங்களுக்கு 2ஆம் நிலை பலமான பாதங்களாக இருக்கும். அதே போன்று ஸ்திர ராசியின் 2ஆம் திரைக்காணமான உத்தம திரைக்காணத்தின் 3 பாதங்களில் நடுவில் உள்ள, அதாவது 2ஆம் பாதம் வர்க்கோத்தம பாதமாகி உத்தம பலன்களை அளிக்கக்கூடிய இடமாக அமையும். இந்த பாதம் ஸ்திர ராசியின் 9 பாதங்களில் 5ஆவது பாதமாக இருக்கும். அதே போன்று உபய ராசிகளின் உத்தம திரைக்காணமான 3ஆம் திரைக்காணத்தின் 3 பாதங்களில் கடைசி பாதம் வர்க்கோத்தம பாதமாகி பலமான உத்தம பலன்களை அளிக்கக்கூடிய இடமாக இருக்கும். இந்த பாதம் உபய ராசியின் 9 பாதங்களில் கடைசி பாதமான 9ஆவது பாதமாக இருக்கும். இதை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, 9 பாதங்கள் உள்ள ஒரு ராசி கட்டத்தில் சரராசியின் முதல் பாதமும், ஸ்திர ராசியின் 5ஆம் பாதமும், உபய ராசியின் 9ஆம் பாதமும் வர்க்கோத்தம பாதங்களாக அமையும். அதாவது மொத்தம் உள்ள 108 நட்சத்திர பாதங்களில் 12 பாதங்கள் வர்க்கோத்தம பாதங்களாகவும் மற்ற 24 பாதங்கள் பரிவர்த்தனை பாதங்களாக அமையும். இதுல இன்னொன்று முக்கியமா பார்த்தீங்கன்னா, உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு ஆகிய 3 கிரகங்களின் நட்சத்திர பாதங்களில் இங்கு காட்டியுள்ளவாறு சூரியனின் உத்திர நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களும், செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தின் 2 மற்றும் 3ஆம் பாதங்களும், குருவின் புனர்பூச நட்சத்திரத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்கள் வர்க்கோத்தம பாதங்களாக வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவை தவிர மற்ற கிரகங்கள் தங்களுடைய ஒரு நட்சத்திரத்தின் ஒரு பாதத்தை மட்டும் உத்தம திரைக்கான வர்க்கோத்தம பாதங்களாக அனுமதித்துள்ளன. அதாவது கேதுவின் 3 நட்சத்திரங்களில் அசுவினியின் முதல் பாதம் மட்டுமே உத்தம திரைக்காணத்தின் வர்க்கோத்தம பாதமாக இருக்கும். சந்திரனின் ரோஹிணியின் 2ஆம் பாதம், சுக்கிரனின் பூரம் 1ஆம் பாதம், சனியின் அனுஷம் 4ஆம் பாதம்,
ராகுவின் சதயம் 3ஆம் பாதம், புதனின் ரேவதி 4ஆம் பாதம். இதெல்லாம் உத்தம திரேகாணத்தின் வர்க்கோத்தம பாதமாக அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் ராசி தத்துவத்தைப்படி பார்த்தீங்கன்னா, கேது, சுக்கிரன், புதன் ஆகியோரின் வர்க்கோத்தம பாதங்கள் தர்ம ராசிகள்ல அமையும். ராசிகள்ல உங்களுக்கு தெரியும், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ன்ற 4 தத்துவங்கள் இருக்குது. அதே போல சந்திரனின் வர்க்கோத்தம பாதம் அர்த்த ராசியிலும், சனியின் வர்க்கோத்தம பாதம் மோட்ச ராசியிலும், ராகுவின் வர்க்கோத்தம பாதம் காம ராசியிலும் அமைந்துள்ள முக்கியத்துவத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவை ஒருவருடைய பலன்களை கணிப்பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். அதே போல சுப காரியங்களுக்கான முகூர்த்தங்களை நிர்ணயம் செய்வதிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். இங்க இருக்கிற இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா, சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் மட்டும் உத்தம திரேகாணத்தில் அமரும் போது அதிக நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம் என்னன்னா, இந்த உத்தம திரேகாணங்கள் அவை உச்சமடையும் பாகைகள் உள்ள திரேகாணங்களாக அமைந்துள்ளன. உத்தம திரேகாணத்தில் பிறந்தவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருப்பார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கல்வியில் சிறந்து விளங்குவார், நல்ல அறிவாளியாக இருப்பார், பலர் அரசாங்கத்தில் முக்கிய உயர் பதவிகளை வகிப்பவர்களாக இருப்பார்கள். ஜன்ம நட்சத்திர அதிபதி உத்தம திரேகாணத்தில் இருந்தால் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார், சிறந்த வாழ்க்கை வாழ்பவராக இருப்பார். இப்படின்னெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல ஒருவருடைய லக்னமும் லக்னாதிபதியும் உத்தம திரேகாணத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகம் பலமுள்ள ஜாதகமாக இருக்கும். அதே போல உத்தம திரேகாணங்களில் உள்ள கிரகங்கள் திக்பலம் பெற்றாலும், 5, 9ஆம் பாவங்களின் தொடர்புகளை பெற்றாலும் அதிகமான நற்பலன்களை அவற்றின் தசாபுக்தி காலங்களிலும், அவை நின்ற நட்சத்திர அதிபதிகளின் தசாபுக்தி காலங்களிலும் தருபவர்களாக இருப்பார்கள். இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அவை நின்ற நட்சத்திர அதிபதிகளின் தசாபுக்தி காலங்கள் முக்கியமானவை. எந்த கிரகமானாலும் அது நின்ற நட்சத்திர அதிபதி, அதாவது அதுக்கு சாரம் கொடுத்த அதிபதி உத்தம திரேகாணத்தில் அமர்ந்திருந்தால் அவற்றின் தசாபுக்தி காலங்களில் சிறந்த நற்பலன்களை அனுபவிப்பார்கள். இப்ப சொன்னதெல்லாம் நம்ம ஒரு உதாரண ஜாதகத்துல பார்க்கணும். இவர் இப்ப நீங்க பார்க்குற இந்த ஜாதகம் ஒரு பிரபல ஜோதிடருடையது. அவர் பன்மொழி புலமை பெற்றவர், சமஸ்கிருதம் உள்பட பன்மொழி புலமை பெற்றவர், சாஃப்ட்வேர் துறையில் முன்னணியில் இருப்பவர், ஆன்மீகத்திலும் வேத புராணங்களிலும் அதிக ஞானம் உள்ளவர். இவருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னம், குருவின் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருடைய 2ஆம் வீடு துலா ராசியாகி 2இல் குரு முதல் திரேகாணமான உத்தம திரேகாணத்தில் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். ராகு கும்ப ராசியான ஸ்திர ராசியில் 2ஆம் திரேகாணமான உத்தம திரேகாணத்தில் சுயசாரம் பெற்று பலமாக அமர்ந்துள்ளார். இது பன்மொழி திறமையுடன் கூடிய சிறந்த பேச்சு திறமையை உறுதி செய்கிறது. ராகுனாலே பன்மொழி திறமை, 2ஆம் வீடு பேச்சு திறமை. அதே போல 6இல் உள்ள ராகுவையும் அதனுடன் சேர்ந்த 11ஆம் அதிபதி சந்திரனையும் குரு பார்ப்பதால் பொருளாதாரத்திலும் உத்தியோகத்திலும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். 8இல் லக்னாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியான புதனும் உத்தம திரேகாணத்தில், அதுவும் மிக முக்கியமா வர்க்கோத்தம பாதத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்துள்ளதால் மறைபொருள் ஞானத்தில், 8ஆம் இடம்னால மறைபொருள் ஞானம்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், மறைபொருள் ஞானத்தில் கை தேர்ந்தவராகி வேத புராணங்களிலும் ஆன்மீகத்திலும் அதிக ஞானம் பெற்றவராக வலம் வருகிறார். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் மேஷத்தில் உத்தம திரேகாணத்தில் அமர்ந்து புதன், சனி, செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று மறை ஞானத்திற்கும் மின்னணு மென்பொறியியல் ஞானத்திற்கும் பலம் சேர்க்கும் வகையில் அமர்ந்துள்ளார். 7ஆம் வீடான மீனம் உபய ராசியாகி அதிலுள்ள 3ஆம் திரேகாணமான உத்தம திரேகாணத்தில் 12ஆம் அதிபதியான சூரியன் அமர்ந்துள்ளதால் இந்தியரான இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டு உலகம் முழுவதிலும் ஆன்மீக சேவை மற்றும் ஜோதிட துறையில் சேவையும் செய்து கொண்டு உயர்ந்த நிலையில் பலரும் அறிந்தவராக சூரியனின் ஆதிக்கத்தில் இருக்கிறார். இவருக்கு நல்ல குடும்பமும் அமைந்துள்ளது. 12ஆம் வீடான சிம்மம் ஸ்திர ராசியாகி 2ஆம் திரேகாணமான உத்தம திரேகாணத்தில் ஞானகாரகன் கேது சுக்கிரனின் பூரம் நட்சத்திரத்தில் அமர்ந்து சுக்கிரன்
கேதுவிற்கு திரிகோணத்தில் உத்தம திரேகாணத்தில் அமர்ந்து ஜாதகருக்கு அபரிமிதமான ஞானத்தை அவருடைய 10 வயது முதலே வழங்கி வருகிறார். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தது முதல் குரு தசை, சனி தசை, புதன் தசை நடந்து தற்போது 2018 முதல் 2/9க்கான சுக்கிர தசையும் நடந்து கொண்டுள்ளது. இதனால் இவருடைய வாழ்க்கையில சறுக்கல்களே இல்லாமல் வீறுநடை போட்டுக்கொண்டு வாழ்ந்து வரும் இவருடைய ஜாதகம் உத்தம திரேகாணத்தின் மகிமையை உலகம் பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. நண்பர்களே, நீங்களும் உங்களுடைய அல்லது உங்களுக்கு வேண்டியவர்களுடைய ஜாதகங்களை டிகிரி சுத்தமாக கிரகங்களை குறித்து கொண்டு உத்தம திரேகாணத்தில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளன என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அவை உங்களுக்கு தங்களுடைய தசாபுக்தி காலங்களில் நற்பலன்களை தருவதாக இருக்கும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும், என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சூட்சுமங்கள் தொடர்பான பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த சேனலின் லிங்கினை மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள். அனைவருக்கும் உபயோகரமாக இருக்கும். இன்னும் சில சூட்சுமங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ.